நாங்க என்னைக்கிட்ட முதல் லீக் மேட்ச்ல ஜெயிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி மீண்டும் ஒரு முறை மும்பை இந்தியன்ஸ் அணி ஏமாற்றம் கொடுத்திருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுக்கு. என்ன நடந்திருக்கு குஜராத் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். ஐபிஎல் தொடரோட 5வது லீக் போட்டியில இன்னைக்கு குஜராத் டைட்டன்ஸும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் மோதினாங்க. இந்த போட்டியானது அகமதாபாத்ல இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் தொடங்குச்சு. மும்பை இந்தியன்ஸுக்கு புதிய கேப்டனா ஹர்திக் பாண்டியா பொறுப்பெடுத்திருக்காரு. பொறுப்பெடுத்த முதல் போட்டியே குஜராத் டைட்டன்ஸ் கூட மோதுறாரு. ஏன்னா குஜராத் டைட்டன்ஸோட முதல் கேப்டன் ஹர்திக் பாண்டியா தான். அங்க இருந்து தான் இங்க வந்தாரு. சோ இதனாலே இந்த போட்டி மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. மும்பை இந்தியன்ஸ் கேப்டனான ஹர்திக் பாண்டியா டாஸ் வின் பண்ணாரு, பவுலிங் சூஸ் பண்ணாரு. நல்ல முடிவு அப்படினே சொல்லலாம். குஜராத் டைட்டன்ஸ் தொடக்க வீரரான வித்திமான் சகா 19 ரன்னிலும் சுப்மன் கில் 31 ரன்னிலும் வெளியேறினாங்க. ஒரு பக்கம் சாய் கிஷோர் மட்டும் நிலையான்னு பொறுமையா ஆட, இன்னொரு பக்கம் ஜாஸ்பிரிட் பும்ரா பத்தி சொல்லி ஆகணும். மனுஷன் பவுலிங்ல மிரட்டி எடுத்துட்டாரு. இவர் இருக்க வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் ஒண்ணுமே செய்ய முடியாது. அடுத்து வந்து அஸ்மதுல்லா 17 ரன்னிலும், கில்லர் மில்லர் என்று அழைக்கப்படக்கூடிய டேவிட் மில்லர் 11 பந்துகளை 12 ரன்னிலும் வெளியேற, சாய் சுதர்சன் அரிசிதம் கடப்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் முக்கியமான கட்டத்தில் விக்கெட் பறி கொடுத்துட்டாரு. சாய் கிஷோரை பொறுத்தளவுக்கு மொத்தமா 39 பந்துகளை 45 ரன்கள் எடுத்திருந்தாரு. அதுல ஒரு சிக்ஸரையும் 3 பவுண்டரியும் விளாசி இருந்தாரு. அதிரடி வீரரான ராகுல் திவாட்டியா வழக்கம் போல அதிரடியை காட்டினாரு. 6 போர்னு விளாசினாரு கடைசி கட்டத்தில். பட் அவருமே 15 பந்துகளை 22 ரன்கள் எடுத்து வெளியேற, விஜய் சங்கர் அவரோட பங்குக்கு 6 ரன்களும், ரஷீத் கான் 4 ரன்களும் எடுத்திருந்தாங்க. இதனால 20 ஓவர்கள் முடிவுல குஜராத் டைட்டன்ஸ் அணி 168 ரன்கள் எடுத்திருந்தாங்க 6 விக்கெட் இழப்புக்கு. மும்பை இந்தியன்ஸ் பந்து வீச்சை பொறுத்தளவுக்கு ஜாஸ்பிரிட் பும்ரா 4 ஓவர்கள் பந்து வீசி வெறும் 14 ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்தாரு. கோட்ஸே 4 ஓவர்கள் பந்து வீசி 27 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. பியூஷ் சாவ்லா 3 ஓவர்கள் பந்து வீசி 31 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாரு. 169 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்புறாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி. தொடக்க வீரர்களா உள்ள வந்தாங்க இசான் கிஷனும், தி ஹிட்மேன் ரோஹித் சர்மாவும். இசான் கிஷன் 4 பந்துகளை எதிர்கொண்டு டக் அவுட் ஆனாரு. மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. அப்பதான் நமன்தீர் உள்ள வந்தாரு. யார் சாமி நீ, எங்க சாமி இருந்த இத்தனை நாளா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. 10 பந்துல 20 ரன்கள் அதிரடியில மிரட்டிட்டாரு. 1 6 3 4 டக்குன்னு 2 விக்கெட் எடுத்தாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி. என்னடா இது இப்படி போகுது, இதை தெரியும் ஃபர்ஸ்ட் லீக் மேட்ச் ஜெயிக்க மாட்டாங்க போலயே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஹிட்மேன் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மா ஒரு பக்கம் பவுண்டரிக்குள்ள விளாச ஆரம்பிச்சாரு. இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்தாரு டிவால்ட் பிரிவிஸ். 2 பேரும் ஒன்னு சேர்ந்தாங்க, அணியை மீட் எடுத்தாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் தான் குஜராத் டைட்டன்ஸ் வந்து பிச்ச சதறடிச்சாங்க அப்படினே சொல்லலாம். 2 பேருமே மாத்துக்கட்ல பவுண்டரியில சதறடிச்சிட்டே இருந்தாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் கிட்டத்தட்ட 70 ரன்களை கடந்தது. ஹிட்மேன் ரோஹித் சர்மா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சிறப்பா விளையாண்டாரு. பட் ஆஃப் செஞ்சுரி மிஸ் பண்ணிட்டாரு. 29 பந்துகள்ல 43 ரன்கள் எடுத்து வெளியேறினாரு. அதுல ஒரு சிக்ஸரையும் 7 பவுண்டரியும் விளாசி இருந்தாரு. பின்னாடியே விக்கெட் பறி கொடுத்தாரு டிவால்ட் பிரிவியஸ். மொத்தமா 38 பந்துகள்ல 46 ரன்கள் எடுத்திருந்தாரு. அதுல 3 சிக்ஸர்களையும் 2 பவுண்டரியும் விளாசி இருந்தாரு. களத்துல ஒன்னு சேர்ந்தாங்க திலக் வர்மாவும் டிம் டேவிட்டும். கடைசி 3 ஓவர்கள்ல மும்பை இந்தியன்ஸ் வெற்றிக்கு 36 ரன்கள் தேவைப்பட்டது. மேட்ச்ல கொஞ்சம் கொஞ்சமா பரபரப்பும் எட்டுச்சு. பட் அந்த ஒரு நேரத்துல ஏமாற்றம் கொடுத்தாரு டிம் டேவிட். மொத்தமா 10 பந்துகளை 11 ரன்கள் எடுத்து வெளியேறினாரு. பின்னாடியே விக்கெட் பறி கொடுத்தாரு திலக் வர்மா. 19 பந்துகள்ல 25 ரன்கள் எடுத்திருக்கும் போது நல்லா போயிட்டு இருந்த மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் டீமே சூனியம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்தடுத்து விக்கெட்டில் இழந்தாங்க. களத்துக்குள்ள இருந்தாரு ஹர்திக் பாண்டியா. பட் என்ன செய்ய முடியும், கடைசி ஒரு ஓவர்ல 19 ரன்கள் தேவைப்பட்டது. பட் என்னால முடியும் அப்படின்ற மாதிரி ஹர்திக் பாண்டியா முதல் பால்லே 6ம் 2வது பால்ல 4ம் அடிக்க மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. பட் 3வது பால்ல விக்கெட் பறி கொடுத்தாரு ஹர்திக் பாண்டியா. மொத்தமா 4 பந்துகள்ல 11 ரன்கள் எடுத்து வெளியேறினாரு. அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சது. மும்பை இந்தியன்ஸ் அணி போராடியுமே 20 ஓவர்கள்ல 162 ரன்கள் தான் எடுத்தாங்க 9 விக்கெட் இழப்புக்கு. இதனால குஜராத் டைட்டன்ஸ் இந்த போட்டியில 6 ரன்கள் தேசல அபார வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. சரி, ஓகே, நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மும்பை இந்தியன்ஸ் தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.